அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 5 தானியத்தில் கொழுக்கட்டை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை, நம்ம விருப்பம் போல் எடுத்துக்கலாம். அரிசி மாவு 1/4 கப், கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு, கவுனி அரிசி மாவு, திணை மாவு, எல்லா மாவும் 1/4 கப் அளவு அளந்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாவை தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கணும். அரிசி மாவை வறுத்தெடுத்துக்கிறேன். கை பொறுக்கிற சூடு அளவு வறுத்தெடுத்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். இதே பதத்தில் எல்லா மாவையும் வறுத்தெடுத்துக்கணும். இப்போ மாவு வறுத்தாச்சு. இப்போ எல்லாத்துலேயும் தேவையான அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேங்காய்ப்பூ 3/4 கப் அளவு. தேங்காய்ப்பூ கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து 2 சுற்று சுற்றிட்டு எடுத்துக்கலாம், பொடியாக வரும். பொடி பண்ண தேங்காய்ப்பூ சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வைக்கல, கொஞ்சம் அதிகமான தண்ணி வச்சு கொதிக்க விடணும். இப்போ ஒவ்வொரு மாவையும் தனித்தனியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியிலேருந்து ஒரு 1/4 கப் அளவு முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். பத்தலைன்னா தெளித்து பிணைஞ்சுக்கணும். திணை மாவில் இல்லைன்னா கோதுமை மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், நிறத்துக்காக. மாவை காயாமல் மூடி வச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு சின்ன சின்னதாக உருட்டிட்டு இந்த மாதிரி கொண்டக்கடலை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு சரியாக வராமல் ஒட்டுச்சுன்னா கோதுமை மாவு தொட்டுட்டு உருட்டி எடுக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஆவி வந்ததும் இந்த கொழுக்கட்டையெல்லாம் அடைஞ்சிடலாம். ஒரு பாதி அளவு வச்சுட்டு 1 நிமிஷம் மூடிட்டு திறக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டையெல்லாம் ஒட்டாமல் வரும். மீதம் இருக்க கொழுக்கட்டையும் அடைஞ்சிடலாம். இப்போ 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இது மூடிடலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், உளுந்து, கடுகு, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ கொழுக்கட்டையை சேர்த்து கலந்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ தூவிக்கலாம். இப்போ ஒரு 5 தானியத்தில் செஞ்ச கொழுக்கட்டை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவையாக இருக்கும், நல்லா சத்தானது கூட. நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்து பிணையணும், இல்லைன்னா உதிர ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த மாவை அதில் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்து பிணையணும். அப்போ தான் மாவு பஞ்சு போல் வரும். நன்றி, வணக்கம்.